ஒன்றிலிருந்து ஒரு 6 வசனங்களை வாசிக்க கேட்டேன். கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழுகுகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் கொல்ல பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிரப்பட்டும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை இனபடி செய்து காணிகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜனப்பிரயோகத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்னென்றைக்கு ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறபடினாலே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க உதவி செய்யும். சத்தத்தின் புரிதலையும் அறிந்து கொள்ளுதலையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தும். துதி கன மகிமை உண்மைக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் கேட்கிற உச்சியுடன் நல்லா நாம் வேதத்தில் வாசித்ததன் பிரகாரமாக தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டது என்று இங்கு சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் என்ன மாதிரி? வல்லமையானது, வல்லமை உடையது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவமானது. மகத்துவம் என்றால் என்ன? முதல் வல்லமை என்ன? வல்லமை என்ன? வல்லமை என்ன? வல்லமையான ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட ஆரணத்தினால் இருக்கிறது கொண்டதா? அல்லேலூயா. வல்லமை என்று சொன்னால் பலன், எல்லாரையும் முறியடிக்கக்கூடியதான பலன், சக்தி, எல்லாரும் முறியடிக்கக்கூடியதான சக்தி. அல்லேலூயா. அது மிகவும் பலன் உள்ளது. அது யாராலும் முறியடிக்க முடியாது. அப்போ தேவனுடைய சத்தம் பலன் உள்ளது. இந்த சத்தம் வெளியே வந்துச்சுன்னா அது வெறுமையை என்ன பண்ணாது? போகாது. அல்லேலூயா. அது வெளியே வந்தா வெளியே வந்த நோக்கத்தை அது நிறைவேற்றிதான் மறுபடியும் தேவனிடத்தில் போகும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் அவ்வளவு மகத்துவமானது. மகத்துவம் என்று சொன்னால் என்ன? மகத்துவமானது என்றால் என்ன? மகத்துவம் என்று சொன்னால் முடியாதது முடிய வைப்பது. மகிமை ஆகாது ஆகும். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவத்தை பற்றி ஒரு சாதாரண ஒரு விசுவாசி தன்னுடைய விசுவாசத்தை மண்ணில் போட்டு புதைக்கக்கூடியவனுக்கு தெரிந்து. அல்லேலூயா. விசுவாசத்தில் வளர்ச்சி அடைய முடியாதவனுக்கு கூட தேவனுடைய மகத்துவத்தை பற்றி அவன் சொல்றான், நீ தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் வெடிக்காத இடத்துல அறுக்கிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய மகத்துவத்தை பாருங்க. விசாரிச்சு சொல்லுது, உன்னதமானவரே. அப்ப தேவனுடைய மகத்துவம், உன்னதமான மகத்துவத்தை விசாரிச்சு தெரிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மகத்துவம் உள்ளவர். அவர் சத்தம் மகத்துவம் உள்ளது. அவர் சத்தம் என்ன செய்கிறது? ஜுவாலை பிளக்குமா, அக்னி பிளக்கும், பூமியை அதிரம் பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சத்தம் என்ன செய்யும்? பூமியை அதிரம் பண்ணும். அதை வெட்டி கூட வைக்கும். ஒரு மகத்துவமானது தேவனுடைய சத்தம். அந்த சத்தம் முன்னெடுத்து வரும்போது பூமியே அதை பிளக்க வைக்கிறது சொன்னார். உன் கடினமான இருதயத்தை அதை பிளக்க வைக்காத
இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆகவேதான் அந்த இருதயத்தில் அந்த சத்தம் வந்து தட்டும் போது திறந்துடு, இல்லைன்னா அது வெடிக்க வச்சுக்கும். அல்லேலூயா. அது வெடிச்சா ரொம்ப மோசமாயிடும். அதனால நீயே திறந்து உன் இருதயத்தை தேவனுடைய சத்தத்தை அது தட்டும் போது திறந்து காட்டு, அது உள்ள வந்துச்சுன்னா உனக்கு விடுதலை. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யாகவே சொல்கிறேன், குமாரன் வெளியாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவார்கள். அந்த குமாரன் யார் என்பதை அறிவிப்பதுதான் தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் என்பது வார்த்தை, வார்த்தை என்பது கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்து என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது. ஆகவே தான் ஆதியிலே வானத்தையும் பூமியும் அந்த வார்த்தை சிருஷ்டித்தது. இங்கே அந்த வசனம் சொல்கிறது, கர்த்தர் எது மேலே அசைவாடி கொண்டிருந்தாராம்? தண்ணீர்கள் மேலே. கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்கள் மேல் தெளிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:2 என்ன சொல்கிறது? வாசிங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வாசிங்க வாசிங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆவி, அந்த சத்தம், அந்த வார்த்தை ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தது. அதை அசைவாடி கொண்டிருக்கும் போது சகலத்துக்கும் அது வெளிச்சமாக இருந்தது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் வார்த்தையாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தான் இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பார்கள், வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த கடைசி நாட்களில் அந்த வெளிச்சத்தை நோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களில் தீர்க்கதரிசியானவர் அதுதான் ஒலிக்கிறார், இதோ உன் மகவாளன் என்று சுட்டி காட்டும்படியாய் கடைசி நாட்களில் 7ஆம் தூதனாகிய வில்லியம் பெர்னாம் அவர்கள் என்ன பண்ணாரு? இந்த பூமியிலே கர்த்தருடைய சத்தமாய் இருந்தார். அல்லேலூயா. அவர் மனுஷகுமாரன் அல்ல, அவர் மனுஷகுமாரனுடைய சத்தமாய் இருந்தார். அவர் தேவன் அல்ல, அவர் தேவனுடைய சத்தமாய் இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய சத்தம் யார் மூலமா வருகிறது என்பது முக்கியம் இல்ல, அந்த சத்தம் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த ஜீவனுள்ள சத்தத்தை நீ பிடித்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை இருக்கிறது. அந்த சத்தம் சாதாரண விஷயம் அல்ல. அது எப்படிப்பட்ட மகத்துவமானது தெரியுமா? ஒரு வசனம் சொல்லுகிறது, அதே 29 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து காடுகளை என்னாக்கும்? வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்கிறது. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு தெரியுமா? தேவனுடைய வார்த்தை பெண்மானை எப்படி ஈடுபடி செய்யும்? எப்படி ஈடுபடி செய்யும்? பெண்மானை குட்டி போட வைக்குதா? எப்படி செய்யும்? தேவனுடைய வார்த்தை செய்ய முடியுமா? முடியும். ஏனென்றால் வார்த்தை சகலத்தையும் சிருஷ்டித்தது. அல்லேலூயா. பறவைகள் உண்டாக்க கடவுள் என்று சொன்னது, பறவைகள் உண்டானது. விலங்குகள் உண்டானது சொன்னது, விலங்குகள் உண்டானது. சூரியன் உண்டாக என்று சொன்னது, சூரியன் உண்டானது. நட்சத்திரத்தை உண்டாக என்று சொன்னது, நட்சத்திரம் உண்டானது. நிலவு உண்டாக கடவுள் என்று சொன்னது, நிலவு உண்டானது. அல்லேலூயா. தண்ணீருக்குள் ஜந்துக்களும், அதாவது சமுத்திரத்தை வாழும் மிருக ஜீவன்களையும் அது படைத்தது, அது அப்படி உண்டானது. அல்லேலூயா. மனிதனை உண்டாக்கினது, மனிதன் உண்டானான். அவர் சொல்ல ஆகும். வார்த்தை சிருஷ்டிக்கிற சக்தி உள்ளது, அந்த சத்தம் சிருஷ்டிக்கிற சக்தி உள்ளது. அல்லேலூயா. ஆகவே சிருஷ்டிக்கிறது பாருங்க, பெண்மானுக்குள்ளாக பெண் ஈனும்படியான செமையை உண்டாக்கக்கூடியதான அந்த வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது என்றால் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்கிறது, யோபு 39 எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம். 1-2 வாசிங்க. 1-2-3. வரையாடுகள் ஈடும் காலத்தை அறிவாயோ? மான்கள் குட்டி போடுகிறதை கவனித்தாயோ?
அவைகள் சினைப்பட்டிருந்த வருகிற மாதங்களை நீ எண்ணி அவைகள் ஈடும் காலத்தில் அறிவாயோ. அவைகள் நொந்து குனிந்து தங்கள் குட்டிகளை போட்டு தங்கள் வேதனைகளை நீக்கிவிடும். அல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்கிறது அந்த வகையாறுகளில் சினை என்று சொன்னால் கரு நிற்கிற நாளை நீ அறிவாயா? எந்த டாக்டரால் அறிய முடியுமா? எந்த மருந்து மாத்திரையால உருவாக்க முடியுமா? முடியாது. வேதம் சொல்லி யோபு சொல்றான், அந்த நாள் அந்த மாதம் அந்த கணக்கிலே உன்னால சொல்ல முடியுமா? என்னைக்கு கொண்டு போறோம்னு எந்த டாக்டரால சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இத்தனை மணி நேரத்துல அந்த குழந்தை பிறக்கும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. அந்த நேரங்களையும் அந்த சினை பண்ணுகின்ற நேரமும் அந்த நேரையும் குட்டி வெளிவரக்கூடியதான பிறப்புக்கூடியதான அந்த நேரத்தை கர்த்தர் ஒருவரே அறிவார். அல்லேலூயா. அது தேவனுடைய சத்தத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சத்தம் சொன்னா அந்த குழந்தையானது பிறக்கும். அப்போ இந்த பெண்மான் குட்டி எப்படி ஈன்றும் என்பதை குறித்து இங்கு யோபு அவ்வளவு அழகா சொல்கிறார். நாம் பார்க்கிறோம், பெண்மான் குனிந்து நொந்து தன் குட்டிகளை போடும். அதை ஈன பண்ண வைக்கிறது, அந்த குட்டியை போட வைக்கிறது தேவனுடைய சத்தமா இருக்கிறது. எப்படின்னா, நல்லா யோசனை பண்ணீங்க, ஒரு பெண்மான் குட்டி இருக்கும்போது கத்தாது. அல்லேலூயா. காட்டிலே ஒரு பெண்மான் குட்டி ஈன்ற போது அதுக்கு வலி ஏற்படும். அந்த வலியை இங்க வேதம் சொல்கிறது, அது நொந்து. அந்த வலியை நொந்து என்றால் அந்த வலியை அடக்கி அதை தாங்கி குனிந்து அந்த குட்டிகளை ஈண்டுமா. அல்லேலூயா. ஏனென்றால் அது கத்தினால் என்ன ஆகும்? அந்த வலிக்கு அது கத்தினால் என்ன ஆகும்? பக்கத்தில் இருக்க சிங்கமோ கரடியோ புலியோ ஏதாவது ஒரு மிருகம் அந்த ஆணுடைய அந்த மானுடைய அந்த சத்தத்தை கேட்டு அது என்ன செய்யும்? அந்த மான் குட்டியோடு தாய்மானோ குட்டி மானோ வயிற்றில் இருக்கும்போதே சாப்பிடும். அல்லேலூயா. ஆகவே அந்த சத்தம் வெளியே வரக்கூடாது. ஆகவே அது நொந்து அந்த சத்தம் அந்த வல்லமை அந்த நோவை அப்படியே அடக்கி குனிந்து சத்தமிடாதபடிக்கு அந்த குட்டியை போடும்படியான பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய சத்தம். வேதம் சொல்கிறது, தண்ணீர் மேலே தேவனுடைய சத்தம் வந்தது. வேதம் சொல்கிறோம், எப்போ வந்துச்சு? இயேசு கிறிஸ்து அவர் தண்ணீருக்குள்ளாக அவர் படகிலே அமர்ந்து செல்கின்ற போது அங்கே பெருங்காற்றும் பெரும் புயலும் பெரும் அலையுடைய சிற்றத்தையும் கண்டு கர்த்தர் எழுந்து கடலை பார்த்து அடக்கினார். அல்லேலூயா. அவர் சத்தம் காற்று கவனித்தது, அலை கவனித்தது, கடலும் கவனித்தது. அல்லேலூயா. அது அமைதியா ஆனது. தேவனுடைய சத்தம் மகத்துவமானது. அல்லேலூயா. அது அக்கினி பிளக்கக்கூடியது. முச்செடியிலே அக்கினியானது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அக்கினி பிளத்துக் கொண்டு தேவனுடைய சத்தம் வருகிறது, மோசே 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 நீ நிக்கிற இடம் பரிசுத்தம். அல்லேலூயா. அது தேவனுடைய சத்தம் பேசுகிறது. நீ என்கிட்ட வராத, நீ மனுஷனா இருக்கிறாய், நீ மனுஷனா இருக்கிறாய், என்னிடத்தில் நீ வராகாது. ஏன்னா நான் பரிசுத்தர், நான் இருக்கிற இடமும் பரிசுத்தம். அல்லேலூயா. அப்போ இந்த சத்தம் பரிசுத்தமானது, வார்த்தையானது வெளிச்சமானது. இந்த சத்தமானது எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. வேதம் சொல்லுகிறது, சேராபீன்களும் கேராபீன்களும் ஓயாமல் தேவன் ராஜ்யத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன், பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவர் பதார்த்தமாக எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப இந்த பரிசுத்த தேவனிடத்திலே, இந்த பரிசுத்த வார்த்தையின் சத்தத்திலே, இந்த பரிசுத்த வெளிச்சத்திலே, இந்த பரிசுத்த விடுதலையாக்கக்கூடியதாக மகத்துவமான இடத்திலே மனிதன் போக முடியாது. ஆகவேதான் சத்தியமான அந்த அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாக இருந்து தேவன் பேசினார், மோசே என்னிடத்தில் வரலாகாது, நில், நான் இருக்கிற இடம் பரிசுத்தம். அல்லேலூயா. நீ நானும் என்ன செய்ய முடியாது? தேவனிடத்துல போக முடியாது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒருவரே, அவர் வார்த்தையா இருக்கிறார், அவர் வெளிச்சமா இருக்கிறார், அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.
அது தேவன் பலன் அல்ல, பல தெய்வம் அல்ல. ஒரு குழந்தை பிறக்கணும்னா ஒரு அப்பா தான், 2-3 அப்பா சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக்க முடியாது, பெற்றுக்க முடியாது. நல்ல ஞானத்தில் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் தான், ஒரு தகப்பன் தான். அல்லேலூயா. அப்படி வேற எப்படியும் பல கலப்படப்பட்டா அது ஐயாயிரம் ஆயிடும். நீங்க நிறைய கலப்பினம் வருது. அப்படி எப்படி 5000 கலப்பின ஊசியில நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு ஊசியில நம்ம குழந்தை பெற்றுக்கினா கூட அது என்ன இல்ல, 2-3 குழந்தை, 2-3 அப்பா இல்ல, ஒரு அப்பா தான். அல்லேலூயா. ஆக உலகத்துக்கு மாமிசமானவர்களுக்கு ஒரு அப்பன் என்று சொன்னார். உலகத்தை உண்டாக்கின சகல சிருஷ்டிக்கும் ஒரு சக்தி, பராசக்தி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அல்லேலூயா. பரா என்றால் உலகம், சக்தி என்றால் வல்லமை. வேதம் இங்கே பார்க்கிறோம். அந்த வல்லமையானது, அந்த சத்தமானது வல்லமை உள்ளது. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு சத்தம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சத்தம். உலகத்துக்கு பராக்கு ஒரு சக்தி, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவராலே சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டித்தது ஒன்றும் அவராலே சிருஷ்டிக்கப்படவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது. நான் சொல்றேன், பைபிள் மாதிரி எந்த வேதாகமோ எல்லாம் பைபிளுக்கு போனதான கண்டி ஆதி பைபிள், ஆதி வேதாகம் உலகத்துக்கு ஒரே ஒண்ணு, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற நம் வேதாகம் மாத்திரமே. அல்லேலூயா. அந்த ஒரே மெய்யான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ என்ன செய்ய முடியாது, கிட்ட போக முடியாது, அவரை தொட முடியாது, அவரை பார்க்க முடியாது. அப்போ மனுஷன் அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அவர் முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான், அவர் இடத்துல நெருங்கணும்னு ஆசைப்பட்டான், அவருக்குள்ள பேசணும்னு ஆசைப்பட்டான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, மோசே மோசே என்னிடத்துல வரலாகாது, நான் பரிசுத்தமான, நீ இருக்கிறடா பரிசுத்த பூமி. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மாமிசமானவரிடத்துல என் ஆவி என்னல்ல, மாமிசமான இடத்துல யார் என்ன பண்ற போராட முடியாது, யாரும் போராடாது. ஏன்னா நானும் பரிசுத்த. நம்ம யாரா பரிசுத்தமானவங்களா? நம்ம யாரா பரிசுத்தமானவங்களா? அல்லேலூயா. என்ன ஆவி இருக்குதோ அதான் வெளிப்படும். அப்படிதான் அவங்க வாழ்வாங்க. அப்போ இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். அல்லேலூயா. ஒரு சட்டில் ஆடுவாங்க, எங்க கந்தகஸ்ல ஆடுவாங்க. அந்த ஆடுறவங்களை பார்த்து அவங்க எல்லாம் கிறிஸ்துவ நினைச்சிடாதீங்க, அவங்களும் பிசாசுக்கு தான். அல்லேலூயா. அவங்களும் பிசாசுக்கு தான். சும்மா அது அவங்க படிக்கிறாங்க, பங்கு வச்சு ஆடுவாங்க, சர்ச்சுக்குள்ள வரவங்க வேண்டச்சு ஆடுவாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மையான சத்தியம் அறிந்தவர்கள் வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள். நான் பித்தலாட்டுக்காரனா இருந்தேன், நான் குடிக்காரனா இருந்தேன், நான் சண்டைக்காரனா இருந்தேன், நான் பொய் பேசுறவனா இருந்தேன், நான் அடாவடி பண்றவனா இருந்தேன், மற்றவனை ஏமாத்துறவனா இருந்தேன் அப்படின்ற வாழ்க்கை எனக்குள் இருக்குமானால் நான் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு என் வாழ்க்கை மாறி இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்துக்குள் வாழ்க்கை. அல்லேலூயா. அந்த பயத்தை அடக்கி, வியாதி நோவை அடக்கி, பிள்ளையை பெரும்படி கர்த்தர் அந்த மானுக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையிலே அவர் சத்தம் எவ்வளவு பாதுகாக்கப்படுறார். அதுதான் தேவனுடைய மகத்துவம். மோசே அந்த தேவனிடத்தில் போக ஆசைப்பட்டான், ஆனால் கர்த்தரிடத்தில் அவனால் போக முடியல. நீ நானும் போகும்படி கர்த்தர் மனிதனாய் அவதரித்தார். அல்லேலூயா. பரிசுத்தமான தன் சரீரத்தை மாமிசமாய் மாற்றி நமக்குள்ளே வாசம் செய்து உன் பாவத்திற்காக என் பாவத்திற்காக அவர் என்ன செய்தார்? அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்து அவரை தொட்டு பார்க்கும்படியாய், அவரை கட்டி அணைக்கும்படியாய், அவரிடத்துல இயேசுவே எனக்கு இது செய்யும் என்று கேட்கும்படியாய், அவருடைய சத்தத்தை இந்த டெய்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, டெய்லி கூட இந்த வேதத்து மூலமா வாசிக்கும் போது அவர் சத்தத்தை கேட்கும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்தார், உனக்காக எனக்காய் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த உயிரோடு இருந்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கின்ற அழைப்புக்கு அடையாளமாகத்தான் ஞானஸ்நானத்தை வைத்தார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பரலோகத்துக்கு கொண்டு போகார். ஞானஸ்நானம் எடுத்துக்கினா பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டேன். அல்லேலூயா. ஆனா பரலோகத்துக்கு போக வேண்டிய வெளிவாசல் அந்த ஞானஸ்நானத்துக்கு காட்டும். சுத்தம் என்பதுதான் ஞானஸ்நானம். கழுவு, தன்னை கழுவிக்கிறது சுத்தம். எப்பவுமே மனிதனுக்கு என்ன வேணும்? சுத்தம். சுத்தமான மனிதனிடத்தில் தான் சுத்தமானவர்கள் சேர்ப்பார்கள். அல்லேலூயா. ஏன்னா என்னத்தோட சேருங்க,
4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர் குணாதிசயத்தை பாருங்க, ஒன்னாவே இருக்கும். நல்லா குடிக்கிறவங்க ஒன்னா சேர்த்துப்போம். எப்படிலாம் சேர்த்துப்பாங்க? நான் பக்காலே எங்கேயோ கை தூக்கலாம், அவன் தெரிஞ்சுப்பான், அந்த இடத்துல வாடு ஒன்னாயிடுவாங்க. அல்லேலூயா. சுத்தமா இருக்கிறவங்க பார்த்து தனியா இருப்பாங்க. அல்லேலூயா. பேஷன் ஆயிடுச்சு. சுத்தம் இல்லாம அசுத்தத்தில் வாழ்வது மனுஷனுக்கு பேஷன் ஆயிடுச்சு. அல்லேலூயா. நீங்க கூட திருமணம் ஆகும் போது உங்களுக்கு ஒரு அன்பான கட்டளை வேண்டுகோள், பாட்டில் வீட்டில் வாங்கி கொடுத்து கச்சடா பண்ணிக்காதீங்க. ஃப்ரெண்டுங்களுக்கு, மச்சானுக்கு, மாமனுக்கு அவன் பாட்டில் வாங்கி கொடுத்தாதான் இந்த கல்யாணத்துக்கு வரும்னு சொன்னா அவன் வராதே போட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஃப்ரெண்டுக்கு பாட்டில் காட்டி வச்சாதான் ஃப்ரெண்டுக்கு வருவானா? அப்படியே ஃப்ரெண்டு வேணாம், விட்டு கர்த்தரை ஆசீர்வதிப்பான். ஏன்னா அன்னைக்கு 4 ஃப்ரெண்டு உனக்கு குடிக்காததுக்கு பாட்டில் வாங்கி கொடுப்பான். அவன் வாங்கி கொடுத்தா அவனுடைய ஃபங்க்ஷனுக்கு அவன் வாங்கி உனக்கு கொடுப்பான், அவனுக்கு குடிக்க தோன்றும். அல்லேலூயா. ஓசிட்டு வந்து அதனால உன் நண்பனை யார் என்பதை நீ அறிந்து கொள். நீ பரிசுத்தமான தேவனை நமஸ்கரிக்கிறவராயிருக்கிறாய். உன் பரிசுத்தமான தேவன் எப்படிப்பட்டவர்? அசுத்தத்தை தொடாதவர், சுத்த கர்மர், பாவத்தை பார்க்காதவர். அல்லேலூயா. ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்பதற்காகவே தேவன் தன்னை வெறுமையாக்கி உங்களுக்குள்ளாக எங்களுக்குள்ளாக வாசம் செய்தார். அவர் வந்தார், சத்தமிட்டார், மரித்து போன லாசரு வெளியே வந்தார். அல்லேலூயா. அவர் சத்தம் கிரியை செய்யும். அந்த சத்தமா கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்து உனக்குள் வருவதற்கு தான் ஞானஸ்நானம் என்ற ஆராதனை. அல்லேலூயா. அவர் உனக்குள் வந்துட்டா நீ பேசுறதெல்லாம் ஏசப்பா தான். ஏசப்பா தான் பேசுறாரு உனக்குள்ள இருந்து. நீ நடுத்தல் நின்று அசிங்கமா பேசினா சொல்லுவாங்க, கிறிஸ்தவ பாப்பா எப்படி பேசுறான், கிறிஸ்தவ பாப்பா எப்படி பேசுறான். நீ பேசுறன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ பாப்பா எப்படி பேசுறாங்க? அப்போ உனக்குள் பேசுறது நல்ல பேச்சா இருந்தாலும் கெட்ட பேச்சா இருந்தாலும் அது ஏசப்பாவை தாக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே உனக்குள் வருகிற இயேசு கிறிஸ்து சத்தத்தை நீ வெளியே அநேகருக்கு காட்டும்படியாய், உன் கிராமத்தில் காட்டும்படியாய், உன் ஊரிலே காட்டும்படியாய், உன் தெருவிலே காட்டும்படியாய், உன் சபையிலே காட்டும்படியாய், உனக்குள் ஒரு கிரிகளை நடப்பிப்பதற்காக தேவன் எனக்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மிகப்பெரிய முரடனா இருந்த சவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே, பவுலே சவுலே என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறாய், என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிறாய், நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே என்ற சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் அப்படியே அன்பான ஒரு மனிதனாய் மாறினான். அல்லேலூயா. அவன் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் அநேக வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள், அநேக வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள். அல்லேலூயா. அவன் சத்தம் விடுதலையாக்குதுங்க. அவன் சத்தத்தை விசுவாசிங்க, நம்புங்க. ஒரு சின்ன பையன், யாரு? சாமுவேல். சின்ன பையனா இருக்கிறான். சாமுவேலே சாமுவேலே சத்தம். அந்த சத்தத்துக்கு அவனுக்கு கேட்க முடியல. ஓடி போய் தன்னுடைய எஜமானிடத்தில் கேட்கிறான், கூப்பிட்டியா? சத்தம் தெரியல. சத்தம் தெரியாத இருக்கிற சின்ன பையனிடத்துல கூட அந்த சத்தம் வருகிறது. அவன் சத்தத்தை அறிந்து கொள்ளும் போது அவன் பெரிய தீர்க்கதரிசியா மாறுகிறான். அல்லேலூயா. அதனால சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளை முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? வெளிநடத்த கத்துக்கணும். ஒரு குடும்பத்துல சின்ன பசங்களை வெளிநடத்த. ஏன்னா நீங்க அவன் சின்ன பையன், நாளைக்கு அவன் பெரிய ஊழியக்காரன், அவன் பெரிய விசுவாசி. நீங்க போற நீ விதை நாளைக்கு முளைக்கும். அதனால சின்ன பசங்களை கூட அவங்க மாதிரியே விளையாடி கொண்டு அவங்க சாக்கில ஏதாவது ஒரு குட்டி ஏமாத்தி கூட சத்தியத்தில் அவங்களை வளர்த்து அப்படியே கட்டி பிடிச்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. சின்ன பசங்க ஊழியத்தை செய்யுங்க. சின்ன பசங்க அவங்க கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. அவங்க தான் விசுவாசிகளாய் மாறுவார்கள். சபைக்கு வளர்ச்சியே சின்ன பசங்க தான். அல்லேலூயா. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடமொழிகள் யார் சொன்னாரு? சிறு பசங்களுக்கு சாக்லேட் கொடுத்து பாடுவை. 5 ரூபா 2 ரூபா போட போது இல்லாத எங்குது வாங்கி கொடு. வாங்கிக்கிறப்ப ஒரு பாட்டு பாடு, ஒரு வசனம் சொல்லு, கை தட்டு, அல்லேலூயா சொல்லு, சொல்லு பாரு. அது தெரியா போச்சு. நம்ம ரெபேக்கா சொல்லுவோம் இன்னும் கொஞ்ச நாள்ல. நான் ஏற்கனவே நம்ம குட்டி பாப்பாவை நான் என்ன சொல்ல பிரதர், அது 900 அதாவது 1 kg கூட கிடையாது. இந்த குழந்தை பிறந்த அப்ப நான் சொன்னேன் 6 மாசத்துல பிறந்தது. ஆனா அப்ப சொன்னேன் அது சபையில நின்று பாட்டு பாடுன்னு சொன்னா சொல்லியா? அவ்வளவுதான் குழந்தை. 6 மாசம் இதுலயே இருந்தா, அந்த ஈட்டுலயே இருந்தா, காட்டல. நீங்க பாட்டு பண்ணலாம்
என்ன அருமையான ராகம்? நீ நான் எதிர்பார்த்தோமா? அப்போ கர்த்தருடைய முன்குறிப்பு. ஹல்லேலூயா. சின்ன பசங்களை ஊக்குவிங்க. வாலிப பிள்ளைகளை சிஸ்டர்களை நினைங்க. வாலிப பிள்ளைகள் தான் பல பாவங்கள் வரும். அடிக்கடி ஏசப்பாவை அவர் சத்தம் உங்களை விடுது இல்லையா? ஹல்லேலூயா. அவருடைய சத்தம், பிதாவினுடைய சத்தம், இயேசு கிறிஸ்து சத்தமா இருந்து அங்க இருக்கிற லாசரை வெளியே வந்தவர் சொன்னது. அப்படி போல உங்களுடைய சத்தமும் கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் நாளிலே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தேவனுடைய சத்தம் பெண்மான்களை ஈடு செய்கிறது போல் உனக்குள்ளாக இருக்கிற அனைத்தையும் வெளியே கொண்டு வந்து விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை கண்டு உன்னிமித்தம் சகலையினர் ரட்சிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். தொட்டி ரெடிகளா?